இது வந்து எங்க பெரியப்பா தான். இவர் வந்து எங்க பெரியப்பா தான். இவரோட விருப்பத்தோட தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். என்ன பெரியப்பா? ஆமான்னு சொல்லுங்க, கத்தி சொல்லுங்க. பண்ணாமா இல்லையா? தாராளமா தானே. தேங்க்யூ. எல்லாமே ஒரு ஃபன் தான் மக்களே. ஃபன்னா பாருங்க, யாரும் சீரியஸாலாம் எடுக்க வேண்டாம். டிவிகே ஜெயிச்சாலும் டிஎம்கே ஜெயிச்சாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் உழைச்சி சாப்பிட போகிறோம். அதனால இந்த விலாகை வந்து ஒரு ஃபன்னாக பாருங்கள். ஆனால் விஜய் வந்தால் உண்மைக்குமே ரொம்ப நல்லது பண்ணுவார். அதனால் மக்கள் எல்லாருமே விசிலுக்கு ஓட் போட்டுருங்க, சரியா? மறக்காமல் போட்டுருங்க. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டொனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ரொம்ப அட்டகாசமாக இருக்கேன். அப்போ நீங்கன்னா அதுக்கு மேலே அட்டகாசமாக இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி ஃபன் விலாக் தான். எதுக்கு நாங்கள் இது எடுக்கோம்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, டிவிகே ஜெயிக்குமா இல்லாட்டி ஏடிஎம்கே ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் சாரி, டிவிகே ஜெயிக்குமா இல்லாட்டி டிஎம்கே ஜெயிக்குமான்னு சொல்லியிருப்பாங்க. நான் என் சப்போர்ட் வந்து என்றைக்குமே நம்ம தளபதி விஜய்க்கு தான். அவர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு கல்வெட்டிலே என்ன பண்ணி வச்சுட்டாங்க, பதிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே தான் ஜெயிக்குன்னு சொல்றாங்க. எந்த காரணத்தால அப்படிலாம் ஜெயிக்கும்? எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்து தமிழ்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும் டிஎம்கே தான் ஜெயிக்கும். இவன் எதுக்கு அப்படி சொல்லாம்னா, 200 ரூபா கூட்டம்னு சொல்லுவாங்க. திரும்ப ஒரு 200 ரூபா கூட்டம், 200 ரூபா யாரு ஜெயிப்பான்னு அந்த 200 ரூபால யாரு பாப்போம். நம்ம அந்த 200 ரூபா கூட்டம் வந்து முதல் வந்து இந்த ஆள் தான். இப்போ நீங்களாம் சொல்லுங்க, யார் ஜெயிப்பான்னு? டிவிகே, ஆல்வேஸ் டிவிகே. டிவிகே ஜெயிச்சா நல்லது. 200 ரூபா மக்களே, அதே 200 ரூபா, சந்தேகம் இல்லை. ஸோ 200 ரூபா ஜெயிக்கா இல்லாட்டி மக்களோட மனசு ஜெயிக்கான்னு நம்ம என்னைக்கு வருது? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க யார் ஜெயிப்பான்னு. மக்கள் எல்லாருமே டிவிக்கே தான் அடிக்க போறாங்க. கமெண்ட் யார் ஜெயிப்பான்னு. இன்னும் 2 மாசம் இருக்கு, பாப்போம். தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மூஞ்ச மறந்துடாதீங்க. நல்லா பாத்துக்காங்க மூஞ்ச. கொஞ்சம் ஜூம் வைக்க. இந்த மூஞ்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்னொரு டிஎம்கேவா பாப்போம் மக்களே. அந்த டிஎம்கே வந்து என்ன ஜெயிக்காங்கன்னு பாப்போமா. நீ எதுக்கு டிஎம்கே சொன்ன? நீ வந்து ஒரு நல்ல படிச்சவன், சோசியல் என்ன படிச்சிருக்காங்க. நான் என்ன சொன்ன நீ கேட்கலையா? இல்ல ஒரு நிமிஷம், என்ன சொன்ன நீ கேட்கலையா? இல்ல ஒரு நிமிஷம், நான் சொன்னதை கேளு. நான் சொன்னது நீ கேட்கல. வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பாரு. நான் சொன்னேன் டிஎம்கே ஜெயிக்கும், ஆனா டிவிகே தான் ஜெயிக்கணும். அப்படி எப்படி அப்படி சொல்லலாம்? டிஎம்கே அவங்கள மக்கள் அப்படிதான். எப்படி 200 ரூபா நம்ம எல்லாம் அப்படியா? நம்ம தமிழ்நாட்டு நம்ம தமிழ்காரங்களாம் அப்படியா? இவன் சொல்ல மாதிரியா? அப்படிதான். நீ பாரு யார் ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிச்சா நீ என்ன பண்ணுவ? டிஎம்கே ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். டிவிகே ஜெயிச்சா சந்தோஷம். அப்படி அப்ப எதுக்கு அப்படி சொல்லுதுன்னு கேட்க மாட்டேன். அங்குள்ள மக்கள் அப்படி. தம்பிக்கு வந்து நம்ம மக்களுக்கே தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. விஜய் வந்து பிஜேபிக்கு இது பி பார்ட்டி, அது பி குரூப். அது கூட சொல்ல தெரியல. பி குரூப் பி விங் நல்லது. பி விங் கிடையாது, பி விங் இங்க இருக்கு. அத இதெல்லாம் சொல்ல தெரியாமலே பேசிட்டு இருக்கான். டிஎம்கே பத்தி டிஎம்கே டிஎம்கேவா சாரி டிவிகேவா டிஎம்கேவா லிஸ்ட்ல இல்லையா? டிவிகே லிஸ்ட்ல இல்ல. ஏடிஎம்கே டிஎம்கே. ஏன்னா உங்க மாமா என்ன பொசிஷன்ல இருக்காங்க? கவுன்சிலர். மாமா கவுன்சிலர். உங்க ஊர் எந்த ஊர்ல? உங்க ஊர் பேர் பரம கல்யாணி. சொல்ல உங்க ஊர் பரம கல்யாணி. இல்ல மக்களுக்கு வந்து உன்னைய பத்தி காமிக்க. ஊர் பேரு ஆழ்வார்குறிச்சியில உங்க மாமா வந்து கவுன்சிலர். அதனால இந்த பையன் டிஎம்கேன்னு சொல்லலாம். ஆனா சாரி தம்பி, நீ சொல்ல டிஎம்கே பத்தி. சாரி சொல்ல. இதுக்கப்புறம் டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம டிவிக்கே தான் எங்க போனாலுமே. அதே மாதிரி இங்க ரொம்ப கூட்டம் சுத்திட்டு அலையுது. சாயங்காலம் எத்தனை மணிக்கிட்ட வருவாங்க? 7:30 மணி. அப்படி அதை முடிஞ்சா அந்த வீடியோ இன்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இல்லைன்னா அடுத்த வீடியோல அவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டம் போட்டுரும். சரியா? சரி, எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடுங்க. டாடா பாய். நான் தெரியாம உங்கள்ட்ட பாய்னு சொல்லிட்டேன். ஒரு பரம்பரை, ஒரு குடும்ப அரசியல். அதாவது இவர் வந்து சின்ன வயசுல இருந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு. இப்பவுமே இவர் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இவர் வந்து டிவிகேவை பத்தி ரொம்ப
அசிங்கமானலாம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பேசுறாரு, எதுக்கு அப்படி பேசுறாரு தற்குறி அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையே அதான். நாங்க டிஎம்கே இவங்க தற்குறின்னு சொல்றாங்களா? இவ்வளவு தற்குறி சார்ந்தா அப்போ ஓட்டே போட்டிருக்கு. அவன் தேசக்தின்னு சொன்னா அப்படின்னா தற்குறின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? திமுக ஒரு நக்கலா என்ன? ஸ்டாலின் சார நக்கல் என்ன வச்சு நக்கல்? ஸ்டாலின் சார நம்ம அங்கிள்னு சொன்னதுக்கு என்ன அதே காரணம்? வாய் தான் ஒரு டைம் அந்த மேடையில சொல்லிச்சு டிஎம்கே நான் கலைஞருக்கு இது வைக்கலான்னு, ஸ்டாச்சு பண்ணாக்கி வைக்கலாம்னு சொன்னாரு. அது வந்து எதுக்கு சொன்னார்னா, நான் அதுக்கு காரணமும் சொல்லி கொடுத்தேன். அந்த டைம்ல விஜய் அரசியலே இல்ல, அவர் பண்ண ஒரு நல்ல திட்டமா இருக்கும், அத மனசுல வச்சுட்டு தமிழ்நாட்டுல வேற அரசியல் பண்ணதுக்கு ஆள் இல்ல, டிஎம்கே எதிர்த்து ஆளு கிடையாது. டிஎம்கே வந்து உங்க வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? டிஎம்கே வந்து உங்க தமிழ்நாட்டுக்காண்டி மக்களுக்கு நல்லா இருக்கலாம், தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கலாம், அதுதான் நம்மளுக்கு தேவை. அதான் இப்போ நீங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. இந்தியாவில நம்பர் 1 பார்ட்டி டிஎம்கே தான். டிஎம்கே தான் முதலமைச்சர். டிஎம்கே தமிழ்நாட்டுக்கு ஜிடிபி பாத்திருக்கேன் எங்க இருந்து. ஸ்டாலின் சார் வந்து ரொம்பவே நல்ல சார் தான், அவரை நாங்க வந்து எதுவுமே தப்பா சொல்லல. இந்தியாவிலே முதலமைச்சருக்கு கேஸ் இல்லாத ஆள ஒரு ஆள் தான். ஆமா, ஊழல் கேஸ் எந்த கேஸ் இல்ல, கேஸ் வாங்காத ஆள ஒரு ஆள். வேற எதுக்கு அவங்க குடும்ப அரசியல் பண்ணிருக்காங்க? இப்போ குடும்ப அரசியல் வச்சிருக்கீங்க. குடும்ப அரசியல் என்ன? விஜய் அவங்க அப்பா டைரக்டர் ரைட்டா, விஜய் மவன இதுல கொண்டு வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் படத்தை நடிச்சாரு. உதயநிதி இவனும் தான் ஸ்டாலின் அவர் தான் இல்ல இருந்தாரு படத்துல. கொஞ்சம் பொறுங்க. அதான் அவரு ஏன் படத்துல வந்தாரு சொல்லுங்க. இவ்வளவு பேசல சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. குடும்ப அரசியலுக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ நான் டீம் காரன் சொல்றேன், நான் சொல்றேன் இவன் சினிமாக்கார போய் எப்படி அரசியலுக்கு வரலாம்னு நான் கேட்கறேன். அதுக்கு ரேஸ் என்ன பண்றாங்க? இது ஜனநாடு, யாரும் அரசியலுக்கு வரலாம், யாருனாலும் வரலாம் இல்லையா? அதே மாதிரி ஜனநாட்டுல யார் வேணா அரசுக்கு வரலாம், மக்களால் ஒரு தேர்ந்தெடுக்கிறது தான். அதுக்கு கலைஞராக இருக்கலாம், கலைஞர் பேரனாக இருக்கலாம், யாரும் இருக்கலாம். ஜனநாயகம் நாடு தானே. உனக்கு ஒரு சினிமாக்கார பேருக்கு ஜனநாயகம் இருக்கும்போது ஒரு அரசியலுக்காக ஏன் ஜனநாயகம் கூடாது? சரி, இதே கேள்வி இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கணும். ஏன் ஜனநாயகம் கூடாது? அவர் பேசட்டும். அவர் ஜனநாயக நாடு தானே. ஜனநாயகத்தை யாரும் ஓட்டு போடலாம், அவரு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கலாம் விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப நான் பேசட்டும். ஜனநாயக நாட்டுல யாருனாலும் வரலாம், கரெக்டா? அப்போ விஜய் வர்றதுல என்ன தப்பு? சொன்னது அவன் தான் சொன்னான், விஜய் தான் சொன்னாப்ல. சாரி, விஜய் சொன்னாரு குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லி, நாங்க சொல்லல, அவர் சொன்னா நாங்க. சரி, கருணாநிதி சார் வந்து, கருணாநிதி தாத்தா வந்து சிஎம்மா இருந்தாரு. ஆமா, அவருக்கு அப்புறம் அவரு மக மு.க. ஸ்டாலின் சிஎம்மா இருந்தாரு. இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் பேர் என்ன? உதயநிதி வரணும்னு இருக்காரு. உனக்கு ஒண்ணு சொல்றேன், உனக்கு புரியுமா தெரியல. இது வந்து என்ன சொல்றது, இந்த நியமன பதவி கிடையாது. இந்த பதவி நியமன பதவி கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கும். மக்கள் எப்படி ஒரே குடும்பத்துல ஒருத்தனே தேர்ந்தெடுப்பாங்க? யார் நல்லது பண்ணா யார் கெட்டது பண்ணா மக்கள் தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும். மக்களே, இப்போ வந்து நம்ம தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் வாரிசா ஜானகி அவங்க வைஃப் கிடையாதுடா. முதலமைச்சர் தெரியுமா உனக்கு? நின்னாங்க, எலெக்ஷன்ல சண்டை போட்டாங்க, ஆனா அடிக்கல, அடிக்கல. மக்கள் தேர்ந்தெடுக்குதானே, மக்கள் தேர்ந்தெடுக்காத ஜனநாயகம். அதுக்கு காரணம் என்னதுன்னா, நம்ம தமிழ்நாடு மக்களோட மனசு. குடும்ப அரசியல் வரக்கூடாது, அம்மாவை வந்து அந்த ட்ரக்ல இருந்து தள்ளி விட்டாங்க. குடும்ப அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா 2026ல பார்த்து கூட யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டாங்க. அப்போ 10 எலெக்ஷன் யார் தேர்ந்தெடுத்தா? மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. போன் இந்த 24 யார் தேர்ந்தெடுத்தா? மக்கள் எல்லாமே கள்ள ஓட்டு. அப்ப இவங்க அடிக்க கொள்ள ஓட்டு. விஜய்க்கு உள்ள மாட்டேங்குது கள்ள ஓட்டு. விஜய் நின்னா தானே ஒரு மாட்டோம். நாங்க ஓட்ட வந்து பைசா கொடுத்து விக்கவே மாட்டோம். எல்லா கட்சிக்காரங்க அங்க இருந்து ஓட் பூத்ல நிப்பாங்க. ஆட்சிக்கு வரல டிக்கெட் 5000 விக்கணும், 400 ரூபாய் டிக்கெட்டுக்கு. இவன் ஆட்சிக்கு வந்தா லட்சம் ஒரு டிக்கெட் மக்களே இப்போ 5000 ரூபாய் சிலிண்டருக்கா கொடுக்காங்க. விஜய் ஒரு படத்துல டிக்கெட் இருந்திருக்கலாம், 100 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய் 3000 நிக்கும். இது கொள்ள இல்லையா? ஆட்சிக்கே வரல. அவன் ஊழலை பத்தி பேசுறான். ஊழலை பத்தி பேசுறான். இந்த 1.5 கோடி ரூபாய் கட்டணும், அது கட்ட மாட்டாங்க, டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதுக்கு கோர்ட்டுக்கு போறான். அந்த காருக்கு வரி கட்ட மாட்டாங்கிறான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் இப்படி சிரிக்காங்க. ஆனா அவளை கெட்டாம இந்த கவர்மெண்ட் வந்து அவங்கள சும்மாவா விடும்? இவங்க பாட்டுக்கு கேஸ்ல போய் இதுல கோர்ட்ல போய் இது கூட நிக்க முடியல. எதுல நிக்க முடியல? எதுல நிக்க முடியல சொல்ல? எதுல நிக்க முடியல? ஹோம் சேஃப்டி, பரா சேஃப்டி
டிஎம்கே ஒரு தீய சக்தி. டிஎம்கே மக்களே உண்மைக்குமே ஒரு தீய சக்தி தான். இப்போ இவங்க எல்லாருமே சொல்ல மாதிரி தான். அவர் இவ்வளோ கொடுத்தாரு. இப்போ 5000 வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்காங்க பார்த்தீங்களா? அந்த 5000லாம் எதுக்கு கொடுக்காங்கன்னா எலெக்ஷனில் ஓட்டு போடக்காண்டி கொடுக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான் கொட்டுன்னு கொட்டுவாங்க. 5000 கொடுப்பாங்க, 10000 கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்னன்னா அந்த 5000 10000 வாங்கிட்டு நம்ம விசில் அடிச்சு அனுப்பணும். காதுல தான் விசில் அடிச்சுட்டு அனுப்ப போகிறோம். இந்த மாதிரி தீய சக்தி இந்த மாதிரி ஒரு தீய சக்தி இருக்க வரைக்கும் நம்மளால எதுவுமே விஜய் வந்து டிவிக்கு வந்து தற்கூரி அதான் தற்கூரிக்கு வந்து வாங்கின ஓட்டா தானே இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்தீங்க. இதே உங்களுக்கு ஓட்டு போடலன்னா தற்கூரி. மக்களே நான் என்ன சொல்லுதோம்னா இங்கே கேளுங்க. நான் சொல்றதை கேளுங்க. இவனால விட்டு தள்ளுங்களேன். நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, வீடியோ போடக்கூடாதான். இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கன்னு தான் தெரியுது இவங்களுக்கு. வீடியோ எடுக்கன்னு போடக்கூடாதான். நான் என்ன சொல்லுதோம்னா நான் போட தான் போறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து தற்கூரியாம். அப்போ இவ்வளோ நாள் வந்து தற்கூரி தானே ஓட்டே போட்டிருக்கீங்க. அப்போ நம்மளாம் என்ன தற்கூரியா இல்லலா? அதனால உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாங்கள் வந்து சொல்றதுக்கு எங்களுக்கு அருகதை கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து மும்பையில் இருக்கிறவங்க. நாங்கள் மும்பையில் இருந்தாலுமே தளபதி விஜய்க்கு தான் நான்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். எங்கள் அண்ணனுமே தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அவனுமே தளபதி தான். இவன் ஒருத்தர் தான் டிஎம்கே. அதனால தமிழ்நாட்டுக்கு வந்தால் இவனை எப்படி கவனிக்கணுமோ அந்த அளவுக்கு கவனிச்சுக்கோங்க இவனை. டோனி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு டிஎம்கே காரங்க வந்து சீக்கிரம் மாற மாட்டாங்க. அது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் மாற மாட்டாங்கன்னா மீன்ஸ் அவங்க தோல்வி ஒத்துக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு தோல்வியை ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் வரலாறே மாற்றி எழுதுறதுக்கு ஒரு தலைவன் வந்துட்டான். இனிமே எங்க தெரியுங்களா இப்போ நடந்தது? இப்போ கூட நடந்துச்சு. எங்க நம்ம பாரிமுனையில் நடந்த அந்த டிவிகேக்காரங்க வீட்டில் போயிட்டு ஒருத்தங்க ஓட்டு கேட்க போச்சுன்னா எல்லாரும் வரவேற்றாங்க. ஆனால் இவங்க வந்து அதை அப்படியே மாற்றி போட்டாங்க. யார் பாதி போட்டோம்? டிஎம்கே காரங்க எல்லாரும் சேகர் பாபுக்குள்ள ஆளுகள் சேர்ந்து எல்லாருமே அங்குள்ள அண்ணன் வந்து கொஞ்சம் நல்ல டீட்டெயிலா படிச்சிருக்கிறதுனால சொல்றாரு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றது வந்து யங்ஸ்டர் சின்ன பசங்க எல்லாருமே வாலிப பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றது. இவங்க சொல்ற அந்த தற்கூரி அந்த சாட்டை துறைமுருகன் அனில் குஞ்சு எல்லாருமே அவங்க சொல்றதெல்லாம் நீங்க மனசுல எடுக்காம உங்களுக்கு சாட்டை துரைமுருகன்லாம் மக்களே ஒரு ஆளே கிடையாது. அவனே சீமானுக்கு ஜிங்ஜக் அடிக்கிறவன் தான். ஆனா நாங்க வந்து விஜய்க்கு வந்து ஜங்னே அடிச்சு காமிச்சிரும். ஆமா, ஜங்னே அடிப்போம், விசிறு அடிப்போம். அதனால டிவிக்கு இந்த வருஷம் ஜெயிக்கணும். நம்ம எல்லாரும் தான் மக்களை சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ரொம்ப சீரியஸாகவும் நீங்க யாருமே எடுக்க வேண்டாம். இது வந்து ஒரு ஃபன் கலந்த வீடியோ மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பையனை பார்த்தா மன்னிச்சு விட்டுருங்க. அவன் தெரியாம ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டு இருக்கான். சரியா மக்களே, இதோட இந்த வீடியோ முடிக்கும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஃபன் கண்டென்ட்டாக வேணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் போயிட்டு வரேன். டேக் கேர், டாடா, பாய்.